அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் தேசத்துக்காக ஜெபிப்போம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன். இந்த கிராஸ் டிவி மூலியமாக நம்முடைய இந்திய தேசத்திற்காக நடக்க இருக்கும் தமிழ்நாட்டு தேர்தலுக்காக நாம் ஜெபிக்க முடியாய் கர்த்தர் நமக்கு கிருபை அளித்திருப்பதற்காக என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். 1 தீமோத்தேயு 2:2 சொல்லப்பட்டபடி தேசத்திற்காக ஜெபிக்க முடியாய் அதிகாரிகளுக்காகவும் மற்றவர்களுக்காக ஜெபிக்க முடியாது நாம் கிருபை பெற்றிருக்கிறோம். ஆனபடினாலே இந்த நாளிலும் நம் தமிழ்நாட்டில் நடக்க இருக்கும் தேர்தலுக்காக நாம் உருமானப்பட்டு நாம் ஜெபம் பண்ணுவோம். உங்களை அன்போடு அழைக்கிறோம். நன்றி பரலோக தகப்பனே. வரும் ஆண்டு 26ஆம் சட்டமன்ற தேர்தலுக்காக ஜெபிப்போம். இந்தியா தேச தலைமை தேர்தல் ஆணையர் திரு யானஸ் குமார், உதவி தேர்வு ஆணையர் திரு சுல்ஸ்மீர் சிங், தலைமை தேர்தல் அதிகாரி பணியாற்றியவர்கள் சுமார் 450 பேர் இருக்கிறார்கள். இவர்களுக்காக இந்த தலைமை தேர்தல் அதிகாரிகளுக்காகவும் அவர்களைச் சேர்ந்தவர்களுக்காகவும் நான் ஒருமனப்பட்டு ஜெபிப்போம். இந்த தேர்தல் நியாயமாகவும் நேர்மையாக நடக்க முடியாய், அவர்கள் ஒத்துழைக்க முடியாய், எந்த விதமான அநீதிக்கும் அவர் உடன்படாதபடி நேர்மையாய் செயல்பட அவருடைய இருதயங்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு பயத்தால் நிரப்பப்படும். நாம் தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். நன்றி பரலோக தகப்பனே, இந்த நாளைக்காக வேலைக்கன் தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் தேர்தலுக்காக ஜெபிக்க முடியாது தேவன் எங்களுக்கு கொடுத்த இந்த கிருபைகளுக்காக தேவாதி தேவனுக்கு கொடாகோடி ஸ்தோத்திரம் செலுத்துறோம் ஐயா. சர்வ வல்லவரை ஸ்தோத்திரம். எந்த அநீதியும் நடக்காதபடி நேர்மையாக நடக்க முடியாது கர்த்தாவே, இந்த தேர்தல் அதிகாரிகளை உடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எந்த விதமான அநீதியின் கிரிகள் இல்லாதபடி அப்பா ஸ்தோத்திரம் ஐயா. என் தேவாதி தேவனே அப்போ உங்களுடைய ராஜ்யத்திற்கு எதிர்கரமானவர்கள் வெற்றி கொள்ள முடியாவும், இந்த தேர்தல் அதிகாரிகள் அதற்கு ஏற்றவாறு ஒத்துழைக்க முடியாவும் கர்த்தர் உள்ளத்திலே கிரியை செய்தல ஜெபிக்கிறோம். இந்த அதிகாரிகளை நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த 450 துணை அதிகாரிகளையும் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தாவினுடைய கரம் இவர்களை ஆளுகை செய்யட்டும். ஆமெனையா. பார்வோடைய இருதயத்தை நீங்கள் இலகுவாக்கி அப்பா இஸ்ரவேல் மக்களுக்கு சாதமாய் திருப்பப்பட்டது போல என் தந்தையே இவருடைய இருதயங்களும் ஆமேன் தேவ ராஜ்யத்திற்கு ஏதுகரமான வரும்படியாக இவர்கள் ஒத்துழைக்க முடியாது ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமேன். நம்ம தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி செயலாளர் திருமதி அர்ச்சனா பட்டநாயக்கியார், கூடுதல் தலைமை நிர்வாக அதிகாரிகள் திருமதி அனனியா ஜோசப் திரு ஸ்ரீதர், துணைத் தலைவர் நிர்வாக அதிகாரி திரு மனுவேல் ராஜ், தேர்தல் நடைமுறைகள் காலத்தில் அனைத்து அரசு அதிகாரிகளும் அவர்களின் தேர்தல் பணியில் ஈடுபடுவார்கள். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே, எங்களுடைய தமிழ்நாடு இருக்கிற தலைமை தேர்தல் அதிகாரிகளுக்காக நம்முடைய பாதத்திலே வருகிறோம் ஆண்டவரே. அப்பா, இவர்களை நம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த தேர்தலை ஆண்டவரை நல்லபடியாக நேர்மையாக நடத்தும்படியாக கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களுக்குள் கிரியேட் செய்யும்படியாக இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே செபிக்கிறோம் ஆண்டவரே. எந்த விதத்திலும் ஆண்டவரே அரசியல்வாதிகளுக்கு ஆண்டவர்கள் பயப்படாதபடி தகப்பனே தாங்கள் கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை நேர்மையாக செயல்பட கர்த்தர் கிரியேட் செய்யும்படியாக இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தினாலே செபிக்கிறோம் ஆண்டவரே. பயத்தோடு நடுக்கத்தோடு உண்மையாக அவர்கள் செயல்படும்படியாக இயேசுவின் நாமத்தினாலே செபிக்கிறோம் ஆண்டவரே. மற்றும் ஆண்டவர்கள் கூட சேர பணி செய்கிற எங்கள் தமிழ்நாடு இருக்கிற ஒவ்வொரு மாவட்டங்களில் இருக்கிற அதிகாரிகளுக்காகவும் செபிக்கிறோம். ஒவ்வொருவரும் தலைமை தேர்தல் அதிகாரிகள் அவர்கள் சொல்லுபடி அவர்கள் நேர்மையாக செயல்படத்தக்க கர்த்தர் ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கிற அவர்களை உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரை எந்த அச்சுறுத்தலுக்கும் எந்த சூழ்நிலைக்கும் பயப்படாதபடி கர்த்தர் ஒரு பலமுள்ள ஆவியை அவர்களுக்கு நிரப்பும்படியாக ஒரு தைரியமுள்ள ஆவியை நீர் கொடுக்கும்படியாக கர்த்தர் நேர்மையாக நடத்தத்தக்க கர்த்தர் அவர்களுக்குள் இருந்து அனுகரணம் செய்யும்படியாக இதுக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லா அந்தகாரத்தின் கிரியைகளை நசரனா இயேசுவின் அதிகாரம் உள்ள நாமத்தினாலே பயத்தையும் கலகத்தையும் கொண்டு வர பொல்லாத கிரியைகளை இயேசுவின் நாமத்தினாலே கட்டி எல்லை விட்டு அப்புறப்படுத்தி செபிக்கிறோம். உடைய கரத்திலே கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே. வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அதிகாரமுள்ள யாவருக்காகவும் ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. 1 தீமோத்தேயு 2:2 தேசத்திலே பல விதமான அதிகாரங்கள் இருக்கிறது. அதில் ஒன்றுதான் தேர்தல் ஆணையம். தேர்தல் ஆணையத்தில் செயல்படுகிறவர்கள் அரசு அதிகாரிகள். இந்தியா தேசத்தின் தலைநகரமான டெல்லியில் தான் தேசம் முழுவதற்குமான தேர்தல் ஆணையத்தின் தலைமை அலுவலகம் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. அதில் உள்ள தலைமை தேர்தல் ஆணையரின் கீழ் அநேக அதிகாரிகள் செயல்படுகிறார்கள். மட்டுமல்ல, ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு தலைமை தேர்தல் அதிகாரி செயல்படுவார். அவருக்கு கீழே பல அதிகாரிகள் செயல்படுவார்கள். இந்த தேர்தல் ஆணையமானது கட்சி பாகுபாடு இல்லாமல் எல்லோரும் பொதுவாக செயல்பட்டால்
தேர்தலில் ஒரு நல்ல மலர்ச்சி உண்டாகும். அதுக்கு நான் ஒருமனப்பட்டு ஜெபிக்கணும். ஏன்னா இவங்க ஒரு அநீதிக்கு துணை போனாங்கன்னா ஒரு நீதிமான் அல்ல. தேசத்தில் நீதிமொழிகள் சொல்லப்பட்டு இருக்கிறது, துன்மார்க்கர் ஆளும்போது ஜனங்கள் தவிப்பார்கள் அப்படின்னு. அப்படி இல்லாதபடி தேசத்தில் உள்ள மக்கள் எல்லாரும் சமமாய் நடத்தும்படியாய் எந்த மத சார்பான எண்ணம் இல்லாதபடி நேர்மையை நடத்த முடியாத ஒரு ஆளை தேர்ந்தெடுப்பதற்கு தேர்தலில் அதனுடைய ஒத்தாசை நமக்கு அதிகமாக தேவைப்படுது. அதனால் இவர்கள் காரணத்தை கொண்டும் ஒன் சைடாக செயல்படாதபடி இருக்க இந்த நாளிலிருந்து நாம் தேசத்துக்காண்டி ஜெபிக்கணும். இந்த தேசத்தில் நடக்க இருக்க ஒவ்வொரு தேர்தலிலும் கர்த்தருடைய கரமும் பெரிய அதற்கான ஒருமனப்பட்டு ஜெபிப்போம். நன்றி பரலோக தகப்பனே, கிருபைநிறைந்த தந்தையை ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமையா. அந்த தேர்தல் நடக்கும் நாளை நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எந்த விதமான அச்சுறுத்தல் இல்லாதபடி ஒவ்வொரு மக்களும் தகப்பனே தாங்களுக்கான ஓட்டுகளை நேர்மையாய் செலுத்த முடியாத கிரிகளை இயேசுவின் நாமத்தில் கட்டவிழ்த்து ஜெபிக்கிறோம். சுவிசேஷ விரோதிகளை தடை பண்ணி ஜெபிக்கிறோம். ஆமேன். தேர்தலிலே அப்பா வாக்கு திருமுள்ள நடக்காதபடியும் இதற்கு அரசு அதிகாரிகள் துணை போகாதபடியும் அந்த நாளிலே பணியாற்றுகிற ஒவ்வொருவரும் நேர்மையாய் செயல்படும்படியாய் கர்த்தருடைய கரம் வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். சர்வ வல்லவரே ஸ்தோத்திரம். வானத்துக்கும் பூமிக்கும் சர்வாதிகாரியும் ஆளுகை அந்த நாளிலே உண்டாக்கப்பட ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாட்களிலும் கூட தகப்பனே அப்பா தேர்தலில் எந்த திருமுள்ள பலனலாம் என்று அவர்கள் ஏதேனும் யோசனை பண்ணியிருந்தால் அதனை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் சிதறடிக்கிறோம். அந்த அவர்களுக்கு தீங்கு செய்யும்படியாய் அவர்கள் கொண்டிருக்க ஒரு மனதை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் குலைத்து போடுகிறோம். ஆமேன். கர்த்தருடைய ஆவியானவர் அந்த ஒவ்வொரு அதிகாரிகளையும் ஆளுகை செய்து நடத்த முடியாது நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். தேர்தல் ஆணைய அதிகாரி அனைவரும் எவ்வித பயமுறுத்தலுக்கும் இடம் கூடாதபடி, யாவருக்கும் சாதமாக செயல்படாதபடி, மன தைரியத்தோடு நேர்மையாக செயல்படத்தக்க இதயத்தை கர்த்தர் அவளுக்கு கொடுக்கும்படியாக நாம் ஜெயிப்போம். இந்தியா தேர்தல் அதிகாரிகள் அனைவரும் கட்சி சார்பு இல்லாமல் நடுநிலையில் செயல்பட எந்த கட்சி மூலமாகவும் அவர்களுக்கு எந்த விதமான அழுத்தங்கள் கொடுக்க விடாதபடி ஜெபிங்கள். தேர்தல் ஆணையத்தில் பணி செய்ய அதிகாரி அனைவரும் பதவி ஆசையோ பண ஆசைக்கோ இடம் கொடாமல் தேர்தல் பணி உண்மையாக செயல்பட ஜெயிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த தேர்தல் ஆணைய அதிகாரிகளுக்காக தேவாதி தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, எந்த வித ஆண்டவரை எந்த கட்சினாலும் சரி, எந்த ஆண்டாலும் ஆண்டவரே, பணத்துக்கோ ஆண்டவரே அதிகாரத்துக்கோ அவர்கள் பயப்படாதபடி ஆண்டவரே, அந்த அச்சுறுத்தல் பணக்கு ஆண்டவரே லஞ்சத்துக்கோ எந்த இதுக்கு அவர்கள் செவி சாய்க்காதபடி நேர்மையாக செயல்படத்தக்க அவர்களுக்கு நேர்மையான ஆண்டவரே கர்த்தருடைய ஆவியான அவர்களை நீர் வழி நடத்தும்படியாக அந்த நாளிலே கர்த்தருடைய ஆவியானுடைய கிரியை பலமாக இறங்கும்படியாக தேர்தலை நேர்மையாக நடத்தி ஜனங்கள் ஆண்டவரை நேர்மையாக ஓட்டு போடத்தக்க ஆண்டவரே கர்த்தர் கிரியை செய்யும்படியாக இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எந்த பயமுறுத்தலும் அச்சுறுத்தலுக்கு அவர்களுக்கு இடம் கொடாதபடி கர்த்தர் அவர்களை பலன்படுத்தும்படியாக என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் பலன் உண்டு சொன்னது போல அந்த தேர்தல் அதிகாரி ஒவ்வொருவரையும் ஆண்டவரே ஆவியானவர் தாமே நீர் பலப்படுத்தும்படியாமே ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. இதுக்கு விரோதமாக எந்தவித கட்சிகள் செயல்படாதபடி ஆண்டவரே கர்த்தர் கிரியை செய்யும்படியாக அப்பா ஆண்டவரே பணத்தை கொடுத்தோ அச்சுறுத்தலை கொடுத்தோ ஆண்டவரே அந்த கட்சிகளை அர்த்தமாக்கி செயலிழந்து போகத்தக்க கர்த்தர் கிரியை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய கரமரோடு இருந்து செயல்படும்படியாக நியாயமாக செயல்படத்தக்க ஆண்டவரே நீர் நியாயாதிபதியா நீதியா இருந்து இவர்களோடு இருந்து ஆவியானவர் வழி நடத்தும்படியாக என் ஆவியானவர் தாமே உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. எபேசியர் 6:12 சொல்லப்பட்டபடி அதிகாரிகள் கிரியை செய்கிற பொல்லாத அசுத்த ஆவிகளை கட்டி ஜெபிப்போம். இந்த தேர்தல் அதிகாரிகள் இவங்கள பிசாசு ஆளுகை சூடர் தேசத்தில் ஒரு பிசாசு தான் அதிகாரியாக இருக்குது. அந்த பிசாசனோட ஆளுகை கீழே இந்த அதிகாரிகள் செயல்பட்டு விடாதபடி அந்த பொல்லாத ஆவிகளை நாம் கட்டி ஜெபிக்கணும். அதிகம் மாத்திரம் இல்லை, அதிகாரிகள் தவறாக செயல்பட்ட தூண்டுகிற பதவி ஆசை பண ஆசை தூண்டுகிற அந்த எண்ணங்களை கொண்டு வர அந்த பிசாசின் ஆவிகளை நாம் கட்டி ஜெபிப்போம். அவர்கள் அனைத்தையும் கட்டி
இயேசுவின் நாமத்தின் ஆவியில் அந்த நாளிலே செயல்படாதபடி இருக்க நாம் ஒருமனப்பட்டு ஜெபிப்போம். நன்றி பரலோக தகப்பனை, கிருபைநிறைந்த தேவாதி தேவனை, அப்பா தேவர்களுக்கு முன்பாக நாங்கள் ஜெபிக்க முடியாய் நேரத்தை தந்திருக்கிறீர்கள். பரலோக தகப்பனை ஸ்தோத்திரம் ஐயா. இப்படியா இந்த தேசத்துக்காக ஜெபிக்க முடியாய் நல்ல ஒரு டிவி சேனலின் தேவன் எங்களுக்கு தந்திருக்கிறபடினால் நாங்கள் அதிகமாய் ஸ்தோத்திரிக்கிறோம். பரலோக தகப்பனை தீவுலியமாய் நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாய் இந்திய தேசத்திற்காக தமிழ்நாட்டிற்கு சுற்று மாநிலங்களுக்கான அதிகமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த அதிகாரிகள் கர்த்தாவை உங்களுக்கு பயப்படுற பயத்தினால் நிரப்பப்பட ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். உடைய இருதயங்களை இயேசுவின் நாமத்தினாலே உடைத்து ஜெபிக்கிறோம். கல்லான இருதயங்கள் உடைத்து இயேசுவின் நாமத்தினாலே அந்த இருதயங்கள் சதையாக்கப்படும்படியாக ஜெபிக்கிறோம். அதிகாரங்களுக்கும் பணத்துக்கும் அப்பா இன்னும் பொருளாசையினாலும் அப்பா பதவி ஆசையினாலும் அந்த தேர்தல் அதிகாரிகள் ஒன்சடாக செயல்படாதபடி வருமானமாக இருக்க தேசத்தில் நன்மை விளைவிக்கத்தக்கதாக இந்த அதிகாரிகள் செயல்படும்படியாய் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கட்டளையிட்டு ஜெபிக்கிறோம். இருதயங்கள் ஆமீன் உங்களுக்கு நேராய் திருப்பப்பட ஜெபிக்கிறோம். தேவரீ உங்களுக்கு பயப்படுற பயங்கள் ஒவ்வொரு அதிகாரிகளுக்கும் அரசு ஊழியர்களுக்கும் உண்டாகட்டும். அநீதி விளைவிக்கிற அதிகாரிகள் சந்திக்கப்பட, அநீதிக்கு இவர்கள் துணை போகாதபடி ஒவ்வொரு தேர்தல் அதிகாரிகளும் நேர்மையாய் உண்மை உத்தமாய் செயல்படும்படியாய் இயேசுவின் நாமத்தில் கட்டளையிட்டு ஜெபிக்கிறோம். அவருடைய இருதயங்கள் திருப்பப்படுவதாக. தேவாதி தேவனை, வானத்துக்கும் பூமிக்கும் சர்வ அதிகாரி நீங்க மாத்திரமே என்பதை அவள் ஒவ்வொருவரும் கண்டுகொள்ள முடியாது. கர்த்தருடைய ஆவியானவர் கிரியை செய்வதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. தேசமெங்கும் தேவ நீதி வெளிப்பட ஜெபியுங்கள். இந்தியா தேசத்தின் நேர்மையாக தேர்தல் நடத்தப்படுகிற தேசம் என்று இந்திய அரசியலில் தேர்தல் ஆணையம், நீதிமன்றங்கள், காவல்துறை போன்ற யாவும் நீதியாக செயல்படுகிற என்று உலகமே சாட்சி சொல்லும்படியாக தேசத்திலே இருக்க ஊக்கமாக ஜெயிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியை நிறைந்த உள்ளத்தோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பிதாவே உம்மை ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம். கிருபை நிறைந்தவரே ஸ்தோத்திரம். தேசம் எங்கும் ஆண்டவரே ஆண்டவரே அநீதி நடக்காதபடி ஆண்டவரே இந்தியா தேசத்திலே இந்த உலகத்தில் எல்லாரும் உற்று நோக்கும்படியாக அப்பேற்பட்ட தேர்தல் அதிகாரிகள் நேர்மையாக செயல்படும்படியான கர்த்தருடைய கரம் செயல்படும்படியாக, நீதியின் கரம் செயல்படும்படியாக ஆண்டவரே அப்பா அந்த தேர்தல் உண்மை உள்ள ஆண்டவரே உண்மையாய் அவர்கள் செயல்படத்தக்க கர்த்தர் தேர்தல் அதிகாரி வழிநடத்தும்படியா ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரை நீதிமன்றங்கள், காவல்துறைகள் எல்லாத்தையும் உடைய கரத்தில் கொடுத்து செபிக்கிறோம். எந்த ஆண்டவரை நீதிகள் புரட்டாதபடி, நீதிகள் நியாயமாக செயல்படும்படியாக கர்த்தர் நீதித்துறையிலிருந்து கர்த்தருடைய தேவன் ஆண்டவரை ஆளுகை செய்யும்படியாக இயேசுவின் நாமத்தினாலே செபிக்கிறோம். ஆண்டவரே நீதிகளை புரட்டுகிற, நீதிகளை ஆண்டவரே அப்பா ஆண்டவரை குழப்புகிற எல்லா தடைகளை நீங்கும்படியாக ஆண்டவரை ஸ்தோத்திரம் ஐயா. எல்லா ஆண்டவரே தடைகளை உண்டு பண்ணுற பொல்லாத கிரியைகள் ஆண்டவரே, அந்தகாரத்தின் வல்லமைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே நீதித்துறையிலிருந்து கிரியை செய்த, தேர்தல் ஆணையத்திலிருந்து கிரியை செய்கிற எல்லா தடைகளும் உடைக்கிறோம் ஆண்டவரே. எல்லா கிரியைகளும் நசரனா இயேசுவின் நாமத்தினாலே நிர்மலமாக்கி செபித்து ஆண்டவரே அவருடைய உள்ளங்கள் திறக்கப்படும்படியாக கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களுக்குள்ள ஆளுகை செய்ய, நீதியை நேர்மையா நிலைநாட்ட அவர்களை நீர் வழி நடத்தும்படியா செபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய வல்லமை இந்த நாளிலே இறங்கி ஆண்டவரே கர்த்தர் கிரியை செய்யும்படியா செபிக்கிறோம் ஆண்டவரே. காவல்துறைகளை உடைய கரத்திலே கொடுக்கிறோம் ஆண்டவரே. காவல்துறைகள் ஆண்டவர் அதிகாரிகள் ஆண்டவரை நேர்மையாக அவர்கள் கீழ் பணி செய்கிற காவல்துறைகளுக்கு அவர்களை வழி நடத்தும்படியாக அந்த ஆண்டவரை அதிகாரியா இருக்கிற ஒவ்வொரு காவல்துறைகளிலும் ஆண்டவரே கர்த்தர் ஆண்டவரை ஜனங்களுக்கு நன்மை செய்வராக, ஒரு நண்பனாக, ஒரு நீதி உள்ளவர்களாக, நியாயமுள்ளவர்களாக நடக்கத்தக்க ஆண்டவரே அப்பா எந்த விதத்திலும் ஒரு ஸ்தல ஒரு ஜாதி சாய்ந்து ஆண்டவரே ஒரு மத சார்ந்து செயல்படாதபடி கர்த்தர் நேர்மையாக அவர்கள் செயல்படத்தக்க, அவருக்குள்ள என் தேவன் கிரியை செய்யத்தக்க நேர்மையுள்ள ஒரு அபிஷேகம் அவர்களுக்கு இறங்கட்டும். எல்லா மனக்கண்கள் குருட்டாக்குற எண்ணங்கள் சிதறடிக்கிற எல்லா ஆண்டவரே செலுத்துற எல்லா கிரியைகளும் இயேசுவின் நாமத்தினாலே கீழ்ப்படுத்தி அப்பா செபிக்கிறோம் ஆண்டவரே. தேவனுடைய ஆவியானதாமே எங்களுடைய தமிழ்நாட்டு ஆண்டவரை தேர்தலை ஆளுகை செய்யும்படியாக என் ஆவியானுடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். இவர்களையும் கர்த்தருடைய ஆவியான எடுத்து செயல்படும்படியா செபிக்கிறோம் ஆண்டவரே. எந்த விதத்திலும் அவர்கள் ஆண்டவரை எந்த பண ஆசைக்கும் எந்த கட்சிகளுக்கும் அடி பண்ணாதபடி அவர்கள் ஜாதிகள் மனிதர் என்று அறியும்படி அவர்களுக்கு ஒரு பயமும் நடுக்கமும் திகழும் சூழ்ந்து கொள்ளட்டும். நேர்மையா நடக்கும்படியாக இவர்களை கிருபை செய்து நீர் வழி நடத்தும்படியா செபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.
தேர்தலில் கர்த்தருடைய ஆளுகை வர 234 தொகுதியிலும் கர்த்தருக்கு சித்தமானவர்கள் வேட்பாளராக நியமிக்கப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட கர்த்தாய் ஜெபிப்போம். தேர்தலிலே தமிழ்நாட்டில் 234 தொகுதி இருக்குது. தொகுதியிலும் ஒவ்வொரு தொகுதியிலும் தேவனுடைய ராஜ்யம் கெட்டப்பட அதற்கு எதிர்கரமான வேட்பாளர்கள் கட்சிகள் நிர்ணயிக்கவும் அவர்களை வெற்றி கொள்ளவும் கருத்தாய் ஜெபிப்போம். நன்றி பரலோக தகப்பனே, ஸ்தோத்திரமையா. நடக்கிறக்கும் தேர்தலிலே அப்பா வர இருக்கும் ஒவ்வொரு வேட்பாளர்களையும் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தாவை எம்எல்ஏகளாய் வர இருக்கிற ஒவ்வொருவரும் தந்தையை ராஜ்யத்திற்கு எதிர்கரமானவர்கள் தகப்பனே, சுவிசேஷத்திற்கு அப்பா அனுகூலமான வாசலை திறந்து கொடுக்கிற கட்சி வெற்றி கொள்ளவும் ஆமீன். அப்படிப்பட்டவர்கள் எம்எல்ஏக்களாய் வெற்றி கொள்ளவும் கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களை நடத்த முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரம் தந்தையை, சுவிசேஷ விரோதிகளை தடை பண்ணி போடுகிறோம் அப்பா. எங்கும் சுற்றி திருந்து தேவாதி தேவ ராஜ்யங்களை நாங்கள் சாதிப்பதற்கு எந்த தடையும் இல்லாதபடி நேர்த்தியாக ஊழியங்களை செய்ய ஏதுகரமான அரசாங்கம் வரவும் அப்படிப்பட்ட எம்எல்ஏக்களை வெற்றி கொள்ளவும் கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுக்கு அனுகூலம் பண்ணி தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆமீன் ஐயா. சபைகள் இல்லாத இடங்களே சபைகளை ஸ்தாபிக்கப்பட ஆமீன் ஐயா. சுவிசேஷம் தகப்பனை சொல்லப்படாத இடங்களிலே நாங்கள் சுவிசேஷம் சொல்லப்பட ஏதுகரமான திறந்த வாசல் தமிழ்நாட்டிலே ஒவ்வொரு மாநிலத்திலும் உண்டாக முடியாய் அதற்கு எதிர்கரமான எம்எல்ஏக்களும் கட்சிகளும் வெற்றி கொள்ள முடியாய் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. தேர்தல் நடைபெறும் எல்லா வாக்குச்சாவடிகளும் தேர்தலுக்கு பின் வாக்குகள் பெட்டிகள் சேகரிக்கப்படும் பாதுகாக்கப்பட்ட இடங்களில் இவைகள் கர்த்தருடைய ஆள்கைக்கு கொண்டு வரும்படியாக எழுந்திருக்க வாக்கு எண்ணிக்கைகள் முறைகேடுகள் நிகழாதபடி கர்த்தா ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி நிறைந்த உள்ளத்தோடுமை ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, இந்த 234 தொகுதிகளிலும் வாக்குகள் எண்ணப்பட்ட பெட்டிகளை ஆண்டவரே கர்த்தர் பாதுகாத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தருடைய கரம் ஆண்டவர் எந்த விதத்திலும் குளறுபடி ஆகாதபடி கர்த்தர் கிரியை செய்வீராக. கர்த்தர் ஆண்டவர் 234 தொகுதியில் இருக்க அந்த பெட்டிகள் ஆண்டவரை நேர்மையான இடத்தில் கொண்டு சேர்க்க அந்த ஓட்டு போடுற இடத்துல எந்த விதமான அசம்பாதங்கள் பிரச்சனைகள் வராதபடி, குழப்பங்கள் வராதபடி, கள்ளவரங்கள் வராதபடி கர்த்தருடைய கரம் வல்லமையாக இறங்கி செயல்படும்படியாக கர்த்தருடைய வல்லமை இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா கலகத்தின் ஆவிகள், குழப்பத்தின் ஆவிகள் ஆண்டவரை போராடுகிற எல்லா தடைகளை உடைத்து ஜெபிக்கிறோம். ஜனங்கள் நேர்மையாக வந்து அவர்கள் வாக்களிக்கத்தக்க கர்த்தர் அவர்களுக்கு ஒரு உணர்வுள்ள ஆவியை ஒவ்வொருவர்களுக்கும் நீர் கொடுக்கும்படியாக கர்த்தர் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக ஆண்டவரே. அந்த மிஷனர்களுக்கு அந்த மிஷனை கர்த்தர் ஆளுகை செய்வீராக. அந்த மிஷனில் எந்த விதமான குளறுபடி வராதபடி கர்த்தருடைய வல்லமை ஆண்டவரே அதில் யாரெல்லாம் அது செயல்படாதபடி அவர்கள் செயல்படும் போது அவர்களுக்கு ஒரு பயமும் உண்டாகட்டும், நடுக்கம் உண்டாகட்டும். அந்த மிஷன் பெட்டிகளை எந்த பிரச்சனையும் இல்லாதபடி கர்த்தருடைய வல்லமை அது பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஆண்டவரே ஸ்தோத்திரமையா. கர்த்தர் கிரியை செய்யும்படியாக ஓட்டும் எண்ண இடத்துல எந்த விதமான அசம்பாதங்கள் வராதபடி, எந்தமான குழப்பங்கள் வராதபடி கர்த்தருடைய வல்லமை ராஜாதி ராஜாவா நீர் ராஜரீகம் பண்ணி நேர்மையாக செயல்படுத்தக்க ஆண்டவரே அதில் இருந்து அதில் இருக்கிற அதிகாரிகள் நேர்மையாக இருந்து நேர்மையாக வழி நடத்தும்படியாக எந்த ஒரு அச்சுறுத்தலுக்கும் எந்த விதமான அசம்பாதங்களுக்கும் பயப்படாதபடி கர்த்தர் ஏற்ற வேளையில் அது கர்த்தர் கிரியை செய்யும்படியாக கர்த்தருடைய வல்லமை இந்த நாளிலே இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தருக்கு சித்தமானவர்கள் ஆண்டவரை உண்மையா ஜனங்களுக்கு ஆண்டவரே அப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரை பணிவிடை செய்கிறவர்கள், உண்மை உள்ளவர்கள் ஆண்டவரே தேவனுடைய ராஜ்யத்துக்கு விரோதமாக செயல்படுற எந்த இதுகள் வராதபடி கர்த்தர் அப்பேற்பட்ட எம்எல்ஏகளை கர்த்தர் தேர்ந்தெடுக்கும்படியாக ஜனங்கள் உள்ளத்தில் கிரியை செய்யும்படியாக அவருடைய மனக்கண்களை குருட்டாக்குற எல்லா குருட்டாட்டம் ஆவிகளை இயேசுவின் நாமத்தினாலே நிர்மலமாக்கி ஜெபிக்கிறோம். எல்லா யாகங்கள் பூஜைகள் எல்லா குருட்டாட்டமலை செய்கிற எல்லா பிலிசுனிய எந்த கிரியைகளையும் இயேசுவின் அதிகாரம் உள்ள நாமத்தினாலே கீழ்ப்படுத்தி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உரமல்லா தேனே கதர்னே கலலோ துரனதரலதரா தேமெனே கதரா சந்தோரியா தோ திமரதன தரிகதரபோசியா தரபோனியா ரதரபா. தேவாவியானவர் ஆளுகைக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய கரம் இறங்கி பராக்கிரமம் செய்யும்படியாக கர்த்தர் அந்த நாளிலே ஆண்டவரே இதுக்கு விரோதமாக செயல்படுவது கர்த்தர் யுத்தம் பண்ணும்படியாக தேவன் நீதியுள்ள கரம் செயல்படும்படியாக இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய கரத்தின் கிரியைகளுக்கு நாங்கள் கட்டளை கொடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் கிரியை செய்வீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென்.
தேர்தலுக்கு எதிராக செயல்படும் மந்திரவாத கிரிகள், யாகங்கள், பில்லி சூனிய கிரிகள் இயேசுவின் நாமத்தில் கட்டப்பட்டு செயலிழந்து போக யுத்தம் பண்ணி ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா. சோதரம் தகப்பனை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் ஐயா. அந்த தேர்தல் நாளிலே கர்த்தாவை வாக்களிக்க இருக்க ஒவ்வொரு மக்களையும் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். பரலோக தகப்பனை எந்த விதமான பில்லி சூனிய கிரிகளும் மந்திரவாத தீய சக்திகளும் அந்த நாளிலே செயல்படாதபடி இயேசுவின் நாமத்தில் கட்டி ஜெபிக்கிறோம். ஆமீன். வஞ்சகாவினுடைய கிரிகளை இயேசுவின் நாமத்தில் கட்டுகிறோம். ஆமீன். மனக்கண்ண குருடாக்குற அந்தகாரத்தின் வல்லமையுடைய கிரிகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கட்டுகிறோம். அது செயலிழந்து போகட்டும். மக்களை வஞ்சிக்காதபடி வஞ்சகாவினுடைய கிரிகளை இயேசுவின் நாமத்தில் தமிழ்நாட்டிலே தடை பண்ணி போடுகிறோம். இயேசுவின் நாமத்தில் அந்த நாளிலே அவர்கள் இருக்கிற மந்திரவாத கிரிகளும் யாகங்களும் இயேசுவின் நாமத்தில் செயலிழந்து போகட்டும். ஆமீன். அதை செயல்படுகிறவர்கள் சந்திக்கப்படும்படியாக ஜெபிக்கிறோம். மக்களை குருடாக்க நினைக்கிற அந்தகார வல்லமை கிரிகளை இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் முழு மனதோடு இயேசுவின் நாமத்தில் ஒருமனப்பட்டவர்களாய் தடை பண்ணி போடுகிறோம். கர்த்தாவை நீங்கள் செய்ய நினைப்பது தடைபடாது. ஆமீன். நீங்கள் சர்வ வல்லவர். ஆமீன் ஐயா. அந்த நாளிலே தேவாதி தேவன் பின் குறித்த முதலமைச்சரை தகப்பனை தமிழ்நாட்டிலே வரும்படியாக இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமீன் ஐயா. உங்களுக்கு பாய்ந்த தேவரி வார்த்தையை பாய்ந்து நடக்கிற ஒரு முதலமைச்சர் எங்கள் தேவன் எங்கள் தமிழ்நாட்டுக்கு தரும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. ஒன்றில்லாத நேர்மையாய் நடக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அப்பா ஸ்தோத்திரம். எல்லா விதத்திலும் முக்கியத்துவம் கொடுத்து நடத்துகிற ஒரு முதலமைச்சரை நாங்கள் கெட்ட அவிழ்த்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். கர்த்தருக்கு சித்தமான சட்டசபை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட கர்த்தருக்கு சித்தமான முதலமைச்சர் தமிழ்நாட்டில் ஆளுகை செய்வதற்கு ஜெபிப்போம். வாக்களித்த அனைத்து மக்களிலும் சிந்தனையிலும் தேவ சித்தங்கள் நேராக திருப்பப்பட இளைஞர்கள், பெண்கள் இவர்கள் நீங்கள் குறித்து திசை திருப்பாத அரசியல் கட்சிகள் செயல்பட கர்த்தர் கிரியை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, ஜனங்கள் உமக்கு சித்தமான ஒரு நல்ல முதலமைச்சர்களை கர்த்தர் தேர்ந்தெடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, ஒரு மத சார்பற்று போகாதபடி, ஒரு ஜாதியை நோக்கி போகாதபடி ஆண்டவரே ஸ்தோத்திரம். எல்லா வித 234 தொகுதிகளும் தன் தொகுதிகளால் நினைத்து நன்மை செய்கிற ஒரு நல்ல முதலமைச்சராக என் தேவன் ஆண்டவரே தமிழ்நாட்டிலே கர்த்தர் ஏற்படுத்தி நீர் தரும்படியாக இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் கிரியை செய்யும்படியாக ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. பணத்துக்கு ஆண்டவரே அப்பா எம்எல்ஏகள் விலை பெயரக்கூடாது ஆண்டவரே. பணத்தை கொடுத்து ஆண்டவரே ஜனங்கள் ஓட்டிலே அது விலை போகாதபடி கர்த்தர் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே ஆண்டவரே உண்மையா ஜனங்கள் ஆண்டவரே எந்த விதத்திலும் ஆண்டவரே அவர்களுடைய ஆண்டவரே ஸ்தோத்திர உள்ளத்திலே கர்த்தர் கிரியை செய்யும்படியாக கர்த்தர் ஒரு ஜாதியோடு ஒரு இனத்தோடு ஒரு மத சார்பற்று போகாதபடி தமிழ்நாடுக்கு நல்லதே நடக்கும் என்று தமிழ்நாட்டு ஜனங்கள் சுகித்து இருக்கும்படியாக, தமிழ்நாட்டு ஜனங்கள் அமைதியாக இருக்கும்படியாக, அமைதியான ஒரு பூமியாக தமிழ்நாடு இப்பொழுது இருந்தது போல இனியும் அது இருக்கத்தக்க அப்பேற்பட்ட முதலமைச்சர்களை ஜனங்கள் உணர்ந்து செயல்படும்படியாக கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொரு எங்கள் தமிழ்நாட்டில் ஓட்டு போடுற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய அப்பா உம்முடைய கரத்தில் உம்முடைய கல்வாரிக்குள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். ஒவ்வொருடைய இருதயங்களும் ஆண்டவரே கர்த்தருடைய ஆவியானவருடைய மனக்கண்களை திறந்து கர்த்தர் நேர்மையாக செயல்படத்தக்க அவர்களுக்குள் உணர்வுள்ள ஆவியை நீர் கொடுக்கும்படியாக எந்த விதத்திலும் பிலிசுனி ஆவிகள் யாகங்கள் பூஜைகளுடைய ஆவிகளுடைய கிரியைகளுக்கு விலக்கி காத்து தேவனுடைய ஆவியானுடைய ஆளுகைக்குள் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாக நேர்மை உள்ள ஆண்டவரே முதலமைச்சரே நீ நல்லவரை கொண்டு வர்றபடினாலே கொண்டு வந்தபடினாலே நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் நீர் இந்த தமிழ்நாட்டை நீங்க ராஜரீகம் பண்ணும்படியாக கர்த்தர் தேவன் தமிழ்நாட்டை நீங்க ஆளுகை செய்யும்படியாக உம்முடைய ஆளுகைக்குள் என் ஆவியானவரே நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் பெரிய காரியங்களையும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் நடத்தும்படியா செபிக்கிறோம் ஆண்டவரே. என் இயேசுவால் கூடாதது ஒன்றுமில்லை ஆண்டவரே. மனுஷனால் கூடாததுதான் தேவனாலே கூடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் சொல்லாகும் கட்டளையிட நிற்கும் என்று சொன்னீர் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு உள்ளங்களிலும் என் தேவன் கிரியை செய்யும்படியாக ஒவ்வொரு இருதயங்களும் அந்த நீதியால் இருதயங்கள் திறக்கப்பட்டது போல ஒவ்வொருடைய இருதயங்கள் திறக்கப்பட்டு நல்லவர்களுக்கு வாக்களிக்கும்படியாக தமிழ்நாட்டில் சுகைத்து சந்தோஷமா இருக்கத்தக்க ஆண்டவரே நேர்மையான
நேர்மையா ஆண்டவரை நடக்கிற ஒரு நல்ல ஆட்சிகளை தேர்ந்தெடுத்து ஆண்டவர் தாமே அந்த ஜனங்களை வழி நடத்தும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. பரலோக தகப்பனே, இந்த நாளைக்காக வேலைக்கு என் தேவனை அதிகமாக நாங்கள் சொந்தரிக்கிறோம். இந்த நாளிலும் தகப்பனே, வர இருக்கும் தேர்தலுக்காக நாங்கள் ஜெபிக்க முடியாய் என் தேவன் எங்களுக்கு கிருபை அளித்தமைக்காக நம்மை சொந்தரிக்கிறோம். தந்தையே, இந்த நாளில் அப்பா நாங்கள் ஒருமனப்பட்டவளை எங்களோடு கூட டிவி மூலியமாய் ஆமீனையா பார்த்து எங்களோட ஜெபத்திலே பங்கு கொண்ட ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். தேசத்துக்கான அதிகமாய் பாரப்பட்டு ஜெபிக்கிறோம். தகப்பனே அப்பா, வரும் நாட்களிலே கர்த்தாவே ஸ்தோத்திரம். தந்தையே, உங்களை அறிகிற அறிவினால் இந்த தமிழ்நாடு நிரப்பப்பட ஜெபிக்கிறோம். கர்த்தருக்கிற பயப்படுகிற பயம் இந்த தமிழ்நாட்டிலே ஊட்டப்பட ஜெபிக்கிறோம். தமிழ்நாட்டிலே ஒரு ஆவிக்குரிய எழுப்புதல் உண்டாக முடியாது கர்த்தருடைய கரம் கிரியைச்சதுல ஜெபிக்கிறோம். ஐயா, ஒவ்வொருவரும் அப்பா தேவ பிள்ளைகளிடம் சரியான சத்தியங்களை அறிந்து கொள்ள புரிந்து கொள்ள வேத வசனத்தின்படி நடக்க முடியாத கிருபை ஒவ்வொருவருக்கும் உண்டாக ஜெபிக்கிறோம். சபையில் ஒரு எழுப்புதலும் சபை மக்கள் மத்தியிலே ஒரு உணர்ச்சிகளும் உண்டாக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, பெரிய காரியங்களை என் தகப்பனே இந்த தமிழ்நாட்டிலே கர்த்தருடைய கரம் செய்தல் முடியாது ஜெபிக்கிறோம். நன்றி பரலோக தகப்பனே, ஸ்தோத்திரம். ஐயா, இந்த டிவி மூலியமாய் நாங்கள் ஜெபிக்க என் தேவாதேவன் கிருபையளித்தமைக்காக ஸ்தோத்திரம். ஐயா, அந்த டிவி சேனல் நடத்துகிற அன்பு பிரதருக்காக என் தேவாதி தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். ஜெயசீலன் பிரதனை நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். ஆமீன். இப்படியான ஒரு ஊழியத்தை கொடுத்து தேவாதி தேவன் வழிநடத்தி கொண்டு இருக்கிறேன். பரலோக தகப்பனே, நன்றி தந்தையே. தமிழ்நாட்டிலே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆமீனை ஒவ்வொரு மாநிலத்தில் இப்படியான ஒரு எழுப்புதலான ஒரு டிவி சேனல்கள் ஆமீன் உயிர்ப்பிக்கப்பட எழுப்பப்பட ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. தேசத்துக்காக ஜெபிக்கின்ற டிவி சேனல்கள் எழுப்பப்பட முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒருமனப்பட்டவர்களாக ஜெபிக்கிறோம். தகப்பன இந்த டிவி சேனலுடைய பண தேவை பொருள் தேவை எல்லாம் இயேசுவின் நாமத்தில் அபரிதமாக சந்திக்கப்படுவதாக. இந்த சகோதரனை விசாரிக்கின்ற போது ஒரு குறையும் இல்லாதபடி நிறைவே உண்டாக ஜெபிக்கிறோம். எல்லாவற்றிலும் நிறைவே உண்டாக ஜெபிக்கிறோம். உடன் பணியாற்றுகிற ஒவ்வொரு ஊழியர்களுக்காக கர்த்தாவே, பணியாற்றுகிற ஒவ்வொரு நிருபர்களுக்காக என் தேவாதேவனை ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறோம். இது மேலும் மேலும் பெருக இந்த டிவி சேனல் கர்த்தாவே உலகம் முழுமாய் கொண்டு செல்ல என் தேவாதி தேவனாலே கூடும். கர்த்தாவே, மீண்டும் தாழ்த்திரும் ஐயா, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.